வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அங்கேக்குரிய பெருமக்களே, இன்றைய நாள் பெண்கள் குல மாதரசி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சங்கையான நினைவு நாளாக இருக்கிறது. பொதுவாக நம்ம ஊரில் பிற 12 அன்னைக்கு அவங்க பேரில் எப்படி ஒரு துஆ ஓதப்படுகிறது. என்ன காரணம் தெரியல. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வஃபாத்துங்கிறது ஆதாரப்பூர்வமான சொல்லின்படி ரமதான் பிற 3ல் ஏற்பட்டது. ஆனால் பொதுவாக நம்ம பழக்கத்தில் இப்படி 12 வச்சிருக்குது. பெரிய ஆட்கள்கிட்ட கேட்கணும் என்ன காரணம்னு சொல்லி. பெருமக்களே, ஆக இந்த நமது ஊரிலே பெண்களும் ஆண்களும் எல்லா பள்ளியிலையும் கூட அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நினைவு நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஆக எப்படியோ ரமதானிலே அவர்கள் வஃபாத்தானார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்திற்கு 5 வருடத்திற்கு முன்னாலே அன்னலாருடைய 35வது வயதிலே ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர, அவங்களுடைய தாய் அன்னை ஹதீஜா நாயகியை தவிர வேறு யாரிடத்திலும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பால் குடித்ததில்லை. ஹதரத் ஹதீஜா நாயகிட்ட மாத்திரம்தான் பால் குடிச்சிருக்கிறாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலேயே சிறந்த பெண்மணிகள் 4 பேருன்னு சொன்னாங்க. உலகத்திலேயே சிறந்த பெண்மணிகள் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை மரியம் அம்மா அவர்கள், ஹதரத் ஆசியா அம்மா, ஹதரத் ஃபாத்திமத்து பின்த் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலின் மகளாரின் ஃபாத்திமா, ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அம்மா, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹதரத் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பேரும் தான் உலகத்திலேயே தலை சிறந்த பெண்மணிகள் மாத்திரமல்ல, சொர்க்கத்திலே உள்ள பெண்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற பெண்களாகவும் இந்த 4 பேரும் இருக்கிறார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதிலே அன்னை ஃபாத்திமா நாயகியுடைய விசேஷம் என்னன்னு சொன்னா, கியாமத்து நாள் வரை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான சந்ததியை தொடரச் செய்வதற்கான ஒரு மகத்தான அருகதையும் பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா ஃபாத்திமா நாயகி தான் கொடுத்தான். அதற்கு ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மாத்திரம்தான், ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா கியாமத்து நாள் வரை திருநபியினுடைய சந்ததியை தொடரச் செய்வதற்கான மகத்தான ஆற்றலை அல்லாஹ் வழங்கினான். ஃபாத்திமா நாயகிக்கு மொத்தம் 6 பிள்ளைங்க. நாம பிரபல்யமா தெரிஞ்ச பிள்ளைங்க 2 பேர், இமாம் ஹசன், இமாம் ஹுசைன். ஆனா அதற்கு ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், அதற்கு முஹசின் என்று ஆக 3 ஆண் மக்கள் இருந்தார்கள். உம்மு குல்சூம், ருக்கையா, ஜைனப் 3 பெண் மக்கள் இருந்தார்கள். ஃபாத்திமா நாயகிக்கு மொத்தம் 6 மக்கள் இருந்தார்கள். அதிலே ஆண்களிலே முஹசின் அவர்களும் பெண்களிலே ருக்கையாவும் சிறிய விநாயகத்திலே வஃபாத்தாயிட்டாங்க. மற்ற 4 பேரும் இந்த உலகத்தில் அவர்கள் ஒவ்வொருவருடைய வரலாறும் தனித்தன்மை வாய்ந்தது. இந்த உலகத்தில் அவர்கள் செய்த சேவை மகத்தானது. பெருமக்களே, ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்ததியை உலகத்திலே தொடரச் செய்வதிலே மகத்தான ஆற்றல் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு வழங்கியிருந்தான். சிறு பிராயத்தில் இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலும் கூட கியாமத்து வரை அவங்களுடைய சந்ததியை தொடரச் செய்யக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அன்னை ஃபாத்திமாவின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஃபாத்திமா நாயகியுடைய பிரியம் இருக்குதே, நாம காலமெல்லாம் நினைவு கூறத்தக்கக்கூடிய அளவிற்கு மிக உன்னதமானது. பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா என்பது என்னுடைய சதை துண்டு, அது என்னுடைய ஈரக்கொலையினுடைய ஒரு துண்டுன்னு சொன்னாங்க. யாராவது ஃபாத்திமாவை மனசு வருத்தப்படுத்தினா என்ன நோவனைப்படுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. ஃபாத்திமாவை யாராவது சந்தோஷப்படுத்தினா என்ன சந்தோஷப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய வரலாற்றை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பெருமக்களே, நாம படிக்க இயலல்ல, இதுக்காக சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சாப்பிடறதுக்கு அவங்களுக்கு அழைக்கப்பட்டு அங்க போறாங்க. சாப்பிடறதுக்காக வேண்டி போகும் பொழுது அதற்கு அபூபக்கர் சித்திகள் தான் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும் பொழுது சாப்பாடு கொண்டு வைக்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு ஒரே ஒரு ரொட்டி எடுத்து கொஞ்சம் ஒரு சால்னாவும் வச்சு இதை கொண்டு ஃபாத்திமா நாயகி கொடுத்துட்டு வாங்க, அவங்க சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு சொன்னாங்களாம். 2 நாளாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துல அவங்க வீட்டுல அடுப்பெரிய இல்லைன்னு சொல்லி படிக்கிறோம்னு சொன்னா பெருமக்களே, ஹதீஸ்ல உள்ள செய்தி இதுவெல்லாம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அதற்கு ஃபாத்திமா நாயகி அவர்கள் அப்படி செய்ததாக வரலாற்றுல நம்ம பார்க்கிறோம். பெருமக்களே, அதற்கு ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்குது.
அவங்களுக்கு வரலாற்றில் எத்தனையோ உயர் நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஃபாத்திமா நாயியை ஃபாத்திமா முபாரக்கான்னு சொல்லப்பட்டிருக்குது, ஃபாத்திமத்து ஜஹரான்னு சொல்லப்பட்டிருக்கு, ஃபாத்திமா ஜக்கியான்னு சொல்லப்பட்டிருக்கு, ஃபாத்திமா தாஹிரான்னு சொல்லப்பட்டிருக்கு, ஃபாத்திமத்துல் பத்தூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முபாரக்கான்னு சொன்னா பரக்கத்தானவர்கள்னு பொருள், ஜஹரான் சொன்னா பிரகாசமானவர்கள் என்று பொருள். அதே போல ஜக்கியா என்று சொன்னால் அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அந்தரங்கம் ஆத்மார்த்தமான பரிசுத்தம் உள்ளவர்கள். தாகிரா என்று சொன்னால் வெளிரங்கத்திலும் அவர்கள் சுத்தமானவர்கள். பத்தூல் என்று சொன்னால் உலக பற்றற்றவர்கள். அதற்கு ஃபாத்திமத்துல் பத்தூல் என்று சொன்னால் உலக பற்றற்றவர்கள். அவங்களுடைய வாழ்வு முழுவதும் எடுத்து பார்த்தா உலக பற்று இன்மை என்பது அவங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருந்தது. பெருமக்களை, சாதாரணமான நிலை அல்ல. அல்லாஹுடைய ரசூலுடைய திருப்திக்காக, அல்லாஹுடைய அன்புக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தினுடைய நேரத்தில் கூட புகாரில் பல கிதாபுகள்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயை தான் கூப்பிட்டாங்க. ஃபாத்திமா நாயை கூப்பிட்டு காதில் ஏதோ ரகசியம் சொன்னாங்க. அதற்கு ஃபாத்திமா அழுதாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டாவது கூப்பிட்டு சொன்னாங்க, சிரிச்சாங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன ஃபாத்திமா மகளே உங்கள்கிட்ட ஏதோ சொன்னாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அது வெளிப்படையா சொல்ற மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாங்களே, என்ன மட்டும் அழைச்சல்லவா சொன்னாங்க, எனவே அது ரகசியம் என்று நான் நினைக்கிறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாய். அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியாது இல்லையா, ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னால் அதை சொல்லணும், என்ன மறைச்ச குற்றம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கு பிறகு அதற்கு ஆயிஷா நாய் இடத்துல கூப்பிட்டு சொன்னாங்களாம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, ஒவ்வொரு ரமதானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து குர்ஆனை எனக்கு ஓதி காண்பிப்பார்கள். ரமலான்ல ஒரு தடவை ஓதுவாங்க, ஆனா இந்த தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை வந்தாங்க, 2 தடவை வந்து குர்ஆன் 2 தடவை எனக்கு ஓதி காமிச்சாங்க. அநேகமாக என்னுடைய மௌத் நெருங்கிருச்சுங்கிறதுக்கு உண்டான அறிகுறி அது என்று அதற்கு ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொன்னாங்க. யார சொல்லலாம், எங்களால தாங்கிக்க முடியலையேன்னு சொல்லி அதற்கு ஃபாத்திமா நாயகி அல்லாஹ் அன்ஹா அவங்க அந்த நேரத்தில் மனசு வருத்தப்பட்டு அழுதாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது கூப்பிட்டு சொன்னாங்களாம், ஃபாத்திமா உலகத்திலேயே இதுவரை இறங்காத ஒரு மலக்கு இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். இதுவரை அந்த உலகத்தில் அவர் இறங்கவே இல்லை. அப்படிப்பட்ட விசேஷமான ஒரு மலக் அல்லாஹ் தஆலா இறக்கி அருளியிருக்கிறார். அவர் வந்து ஒரு செய்தி சொல்றாரு, சய்யிதத்து நிசா அஹ்லில் ஜன்னா, சுவனத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய மகத்தான ஆற்றலை அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்திலே என்னை வந்து சந்திக்கும் முதல் பெண் நீதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா நாயகி ஆனந்தப்பட்டாங்க. ஏன்னா இந்த துன்யாவினுடைய பற்றின்மையின் காரணத்தினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 6 மாசம் இருந்தாங்க. ஆனா அவங்க தலை நிமிர்ந்து பார்த்தது இல்லையா, ஒரு தடவை கூட சிரிச்சது இல்லையா. உலகத்திலேயே அழுதவர்கள் என்று வரலாற்றில் வருகிறது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அதே போல அந்த வரலாற்றிலே மிக உலகத்தில் அதிகமாக அழுதவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீது இருந்த அந்த நேசம் இருக்குதே, அது அளவிட முடியாதது, இப்படித்தான் என்று வர்ணித்து சொல்ல முடியாதது. அந்த மஹப்பத்துங்கிறது தீனியான மஹப்பத், உலக நோக்கத்துக்காக வேண்டியோ அற்ப நோக்கங்களுக்காக வேண்டியோ அல்ல, தீனியான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு அதற்கு ஃபாத்திமா கேட்டாங்களாம் இல்லையா, அனஸே உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு போய் கபர்ல வச்சு அவங்க மேனியில மண்ணை எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சான்னு சொல்லி கேட்டாங்களாம். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா இதை கேட்டதுல இருந்து ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு 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 அழுகுவாங்கன்னு சொல்லி வரலாற்றுல வருது. அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு அந்த பகலிலேயே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த பகல்ல படுத்துக்கிறாங்க. அப்ப கண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அதற்கு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூப்பிட விட்டாங்க. உம்மு ஐமன் 3 தலைமுறை கண்ட மிகப்பெரிய பாக்கியவதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் கொடுத்த தாய், அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தவங்க, அவங்களுடைய மகனுடைய காலத்திலேயே வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்ட 3 தலைமுறை கொண்ட பெரிய பாக்கியவதி அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்களா, ரஅய்து அபி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஊனி இலை, என்னுடைய தகப்பனார் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கண்டேன், அவங்க என்ன வாமான்னு கூப்பிட்டாங்க, எனவே எனக்கு மௌத் நெருங்கிட்டதாக நான் நினைக்கிறேன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா பள்ளியில உட்கார்ந்துருக்காங்க, சீக்கிரம் அவங்களை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா. அதற்கு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போய் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வர்றதுக்குள்ள ஹஜ்ரத் ஃபாத்திமா நாயகி முஸ்னத் அஹ்மதுல் ஹதீஸ் வருது, தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள். தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்கன்னா என்ன, தான் அந்த அதாவது மையத்தினுடைய குடிப்பை தான் குளிச்சாங்களாம். அதற்கு ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா மையத்தினுடைய குடிப்பை தான் குளித்துக் கொண்டு இருந்தாலும் வஃபாத்தான பிறகு அவங்களை குளிப்பாட்டணும், அது மார்க்கத்தினுடைய சட்டம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு குளிப்பு குளித்து தன் மீது கஃனையும் பொழிந்து கொண்டார்கள். தன் மீது கஃனையும் பொதிந்து தனக்கு யார் தொழு வைக்கணும், தன்னுடைய விருப்பம் என்னதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தொழு வைக்கணுங்கிற அந்த விருப்பத்தையும் தெரிவிச்சாங்களாம். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா வந்த உடனே சொன்னாங்களா, முதல்ல சொன்னாங்க உஸீக பித்தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல், இதோ பிள்ளைகளை உங்கள்கிட்ட நான் பொறுப்பு ஒப்படைக்கிறேன், எல்லா நிலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள்னு சொல்லி
ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அதுதான் நம்முடைய கைங்கரியம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய கண்காணிப்புல நாம இருக்கிறோம் என்று அந்த அச்சத்தோடு வாழ்வது இருக்கிறதே, அதுதான் உலகத்திலே நமக்கு வெற்றி அளிக்கும், மறுமையிலும் வெற்றி அளிக்கும். அது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வாழ்க்கை வாழணுங்கிறதாக எனக்கு உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன் சொல்லிட்டு இரண்டாவது சொன்னாங்களா, இன்னி குந்து இம்ராத்தன் தஈஃபா, நான் பல நிலையில பலகீனமான ஒரு பெண். ஹஜ்ரத் ஃபாத்திமா நாய் சொன்னாங்க, இன்னி குந்து இம்ராத்தன் தஈஃபா, நான் ரொம்ப பலகீனமான ஒரு பெண், அதனால உங்களுடைய கடமையை உங்களுடைய கண்ணியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை தேர்ந்தெடுத்தாங்க, அல்லாஹ் தஆலா என்ன நிக்காஹ் செய்வதற்காக உங்களுடைய திருநாமத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படிப்பட்ட மகா அறிவாளியும் மிகப்பெரிய புத்திசாலியும் அல்லாஹ்வுடைய நேசரை அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்களும் எனக்கு பின்னால யாரும் நபி இல்லை என்று சொன்னால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை நபியாக ஆக்கியதை போல அல்லாஹ் உங்களை ஆக்கியிருப்பான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்தஸ்துள்ளவர்களான உங்களை அல்லாஹ் தஆலா எனக்கு கணவராக ஆக்கி தந்தான். நான் பல நிலையிலேயும் பலகீனமான ஒரு பெண், அதனால என்னிடத்திலிருந்து ஏதாவது குறைகள் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹ்வுக்காக அதை நீங்க பொறுத்துக்கறணும்னு சொல்லி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க. மூணாவது சொன்னாங்க, என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம், என்னுடைய சகோதரி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகளார் ஹஜ்ரத் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை நீங்க எனக்கு பின்னால நிக்காஹ் செய்யணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஜைனப் நாயகி என்னுடைய சகோதரி இருக்கிறாங்க, என்னுடைய சகோதரி மகள் ஹஜ்ரத் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எனக்கு பின்னால தாங்க நிக்காஹ் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல சொன்னதாக வரலாற்றுல பார்க்கிறோம். சொன்ன கொஞ்ச நேரத்தில் ஹஜ்ரத் ஃபாத்திமா நாயகி வஃபாத் ஆகுறாங்க. வஃபாத் ஆகி அந்த இரவிலே சொன்னாங்களா, அதிகமாக நீங்க அறிவிக்க வேண்டியதில்லை, சீக்கிரமாக எவ்வளவு சீக்கிரம் என்ன அடக்கணுமோ என்னை என்னுடைய ஹபீபோடு சேர்த்து வையுங்கள் என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னதாக வரலாற்று நம்ம பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, மாதிரி அந்த உலகத்துல ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னாலே 6 மாத காலம் உலகத்தில் இருந்தவர்கள். அந்த 6 மாத காலமும் அவர்கள் தலை குனிந்தவர்களாக, எல்லா நேரத்திலும் அழுதவர்களாக, அல்லாஹ் ரசூலின் மீது கொண்ட அந்த அன்பை வெளிப்படுத்தியவர்களாகத்தான் தங்களுடைய நிலைப்பாட்டை ஆக்கி கொண்டார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அவங்க இந்த உலகத்தில் ரிவாயத் செய்த ஹதீஸுகள் 18 ஹதீஸ். ஃபாத்திமா நாயகி இடத்திலிருந்து இந்த சமூகம் பெற்றிருக்கிற ஹதீஸுகள் 18 ஹதீஸுகளை, இப்படி சித்திக் நாயகத்திலிருந்து அதிகமா ஹதீஸ் ரிவாயத் செய்யப்படல. அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்து 18 ஹதீஸுகள் இந்த துன்யாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அதுல ஒன்னு நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்த யா அவ்வல் அவ்வலிங்கிற ஒரு ஹதீஸ். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு ஆடு கனிமத்து கேட்பதற்காக ஏராளமான ஆடு வந்திருக்குது, எங்களுடைய வீட்டுல ரொம்ப வறுமை தாண்டவமாடுது, அதனால உங்களிடத்திலிருந்து ஒரு 5 ஆடுகளை எனக்கு கொடுக்கலாம்னு சொல்லி விரும்புறேன்னு சொல்லி அதற்கு ஃபாத்திமா வந்து கேட்ட உடனே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்களே, ஃபாத்திமா 5 ஆடு கொடுத்தரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், வந்து எனக்கு 5 வார்த்தைகளை கற்றுத் தந்தார்கள், உன்னுடைய துஆவில் அதை நீ சேர்த்து ஓதினால், துஆ ஓதும் பொழுது அந்த 5 வார்த்தைகளை நீ சேர்த்து ஓதினால் அல்லாஹ் அந்த துஆக்களை கபூல் செய்வான் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால உனக்கு 5 ஆடுகள் வேண்டுமா 5 வார்த்தைகள் வேண்டுமான்னு கேட்டாங்க. பெருமக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா 2ஐயும் சேர்த்தே கொடுத்திருக்கலாம். 5 ஆடும் கொடுத்து இந்த வார்த்தைகளையும் கற்றுக் கொடுத்தா என்ன இருக்குது, அவர்கள் மாதிரி உள்ள அவ்வளவு நேசமுள்ள பிள்ளை யாருக்கும் இல்ல, அவ்வளவு நேசம் அதற்கு ஃபாத்திமா நாயகி. மதீனாவுல கூட சாதாரணமா ஃபாத்திமா நாயகி வீடு கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியல, ஃபாத்திமா நாயகி தாங்க முடியல. ஹாரிஸத்து பின் நுஅமான் ஒரு சஹாபி, ரொம்ப பெரிய சீமான், மிகப்பெரிய கொடை வள்ளலும் கூட, ஏராளமான சொத்துக்கு அதிபதியாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்களோ அவங்க அப்படியே செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள். அதற்கு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல 2-3 வீடுகள் இருந்துச்சு. ஃபாத்திமா உள்ளத்துல ஒரு எண்ணம் இருந்துச்சா, அதற்கு ஹாரிஸா இடத்துல ஒரு வார்த்தை கேட்டு பார்த்தா நமக்கு பக்கத்துல ஒரு வீடு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, ஹாரிஸா நிறைய செலவழிச்சிட்டாருமா, நமக்காக நிறைய அவர் கொடுத்திருக்கிறாரு, அதனால எனக்கு கேட்க கொஞ்சம் உச்சமா இருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். இந்த செய்தி ஹாரிஸாவுக்கு போயிடுச்சு. வந்து நின்று அழுதாங்க. அதற்கு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய சொத்து நீங்க ஏன் சொத்துன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அது உங்களுடைய சொத்து தான் நாயகமே, என்னுடைய சொத்தெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம், அதனால நீங்க அது விஷயத்துல கேட்கறதுல நீங்க ஒச்சப்பட்டதாக, அது விஷயத்துல நீங்க தயங்குறதா கேள்விப்பட்டதா எனக்கு ரொம்ப வருத்தம்னு சொல்லி, என்ன வேணும் நாயகமே, எது வேணாலும் எடுத்துக்கங்கன்னு சொல்ல, அதுக்கு பிறகு அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்திற்காக ஃபாத்திமா நாயகிக்கு அதற்கு ஹாரிஸா அவருடைய ஒரு வீட்டை எடுத்தாங்கன்னு வரலாற்றுல பார்க்கிறோமே. பெருமக்களே, அப்படிப்பட்ட நிலையில இருந்தவர்கள், அவங்க வந்து இவ்வளவு நேசமிக்கவர்கள். அப்படிப்பட்டவங்க அந்த 5 ஆடை கொடுக்கிறதுங்கிறது பெரிய காரியம் அல்ல. ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா 5 ஆடு தந்தரலாம், ஆனாலும் கூட ஆகிரத்தை தேர்ந்தெடுப்பதை உனக்கு நான் வலியுறுத்துவதற்காக இந்த 5 வார்த்தைகளை கற்றுக்கொள்னு சொல்லி 5 வார்த்தைகளை கற்றுக்கொண்டாங்க. அவங்களும் ஆடு வேண்டாம், அதை கத்துக்கிட்டு போயிட்டாங்க என்பதாக வரலாற்றுல பார்க்க. அருமையான பெருமக்களே, ஒரு மிகப்பெரிய பற்றற்ற
மார்க்கத்தின் மீது பிடிப்புள்ள, அல்லாஹ் ரசூலின் மீது தன்னை அர்ப்பணித்த, கியாமத்து நாள் வரை திருநபியினுடைய ஸல்லல்லாஹு சந்ததியை உலகத்திலே தொடரச் செய்வதற்கான மகா பாக்கியம் பெற்ற அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்திலே தலைவியாக இருக்கக்கூடியவர்கள். சுவனத்திலே உள்ளவர்களுக்கு சுவனத்திலே வருவதற்காக பலருக்கு ஷஃபாஅத் செய்யும் தகுதி உள்ளவர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்துல அவங்களுடைய வஃபாத் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்ந்ததாக ஆக்கி அருள வேண்டும். அவர்களின் பொருட்டினால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட நெருக்கத்தையும் நேசத்தையும் அன்பையும் பெற்றிருந்தார்களோ அந்த கண்ணியத்தின் பொருட்டினாலே அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றவர்களாக நம்மையும் ரொம்ப ஆக்கி அருள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நீயத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம செய்து இன்ஷா அல்லாஹ் இப்ப அவங்களுக்காக ஒரு யாசீன் ஓதி இன்ஷா அல்லாஹ் துஆ செய்து விடைபெறும். This audio was downloaded from tamilbaya.com.